அக்கா நானும் உடனே வந்து பார்த்தேன்க்கா. ஆனா இங்க யாருமே இல்லையே. ஐயோ அண்ணி, நான் திரும்ப வந்து பார்த்தப்பதான் அவங்க இங்க இல்ல. ஆனா நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தப்போ அவங்க இங்கதான் நின்னுட்டு இருந்தாங்க. என்ன? ஆயிலி சிஸ்டரோட அம்மா தான் இறந்துட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் தான் உங்க அப்பா உங்க அம்மாவை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் தானே நீங்க பிறந்தீங்க. சோ நீங்க இவங்க அம்மாவை பாத்துருக்கவே மாட்டீங்களே. அப்புறம் எப்படி அவங்க அம்மா தாங்க நின்னாங்கன்னு கரெக்டா சொல்றீங்க? ஓ, நான் தான் போட்டோல பாத்திருக்கேனே. எப்படி பல வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோல இருந்த உருவத்தை இப்ப எங்க நேர்ல பாத்தீங்களா? அதே உருவம் தான். ஆனா இப்ப உயிரோட இருந்திருந்தா எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இருந்தாங்க. என்ன முறைச்சு பார்த்தபடியே நின்னுட்டு இருந்தாங்க. என்ன? உங்களை முறைச்சு பார்த்தாங்களா? அப்பனா வந்தது பேய் தான் போல இருக்கு. இது பேயா? ஆமா, இறந்து போனவங்களை கண்ணு முன்னாடி பார்த்ததா சொல்றீங்க. திரும்ப வந்து பார்த்தா ஆளை காணோம். அப்ப வந்தது பேய் தானே? அப்படின்னா வந்தது இவ அம்மாவோட ஆவிதானா? ஆமா. என் கண்ணுக்கு மட்டும் இப்ப எதுக்கு அவங்க தெரியணும்? நீங்க தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க அம்மாவை திட்டினீங்க. அதான் அவங்க அம்மா உங்களை முறைச்சிருக்கு. மாப்ள கொஞ்சம் சும்மா இருங்க. ரித்திகா இங்க பாரு, அங்க ஒண்ணு இல்ல. அந்த ரவுடிங்க வந்து கலாட்டா பண்ணதுல நீ ஏதோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருக்கன்னு நினைக்கிறேன். ஆமா ரித்திகா, நீ போய் படுத்து தூங்கு. காலையில எல்லாம் சரியாயிடும். போ போ ரித்திகா. சரி, நீங்களும் போய் தூங்குங்க. சரிங்கக்கா. ஒருவேளை உண்மையாவே நான் அவங்களை திட்டினதுனால என் கண்ணுக்கு மட்டும் அவங்க தெரியற மாதிரி வந்துட்டு போனாங்களோ? இப்படி நடக்கும்னு தெரியாம பல தடவை நான் அவங்களை கண்டுபிடித்திட்டு இருக்கேனே. ஐயோ கடவுளே, நீதான் என்ன காப்பாத்தணும். ஐயோ, யாரோ நிக்கிற மாதிரியே தெரியுது. என்னதோ சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க. கடவுளே. இவர் வேற இந்த நேரத்துல ஆளை காணுமே. எப்ப வராரு எங்க போறாருன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஐயோ முருகா, நீதான் என்ன காப்பாத்தணும். முருகா முருகா முருகா. படுத்துடலாம். அம்மா, நான் சொல்றேன்ல, நீ எதுவும் பேச வேண்டாம். இங்க இருந்து கிளம்பு. ரித்திகா, உனக்கு என்ன ஆச்சு? நீ ஏன் இப்படி பேசுற? என்னடி? இந்த வீட்ல பேய் இருக்குமா? என்னடி சொல்ற? பேயா? அயலியோட அம்மா தான். நேத்து நைட்டு நான் என் கண்ணால பார்த்தேன். ஏய், அர்ச்சனாவா? ஆமாமா. அதுவும் என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிஞ்சாங்க. வேற யார் கண்ணுக்கும் தெரியல. அதனாலதான் சொல்றேன், இனிமே அவங்கள பத்தி எதுவும் பேச வேண்டாம். நீங்க இங்க இருந்து போயிடுங்க. என்ன ஜமுனா, இவ பேய்கின்னு சொல்றா? நாம வேற இத்தனை வருஷமா அக்காவை கண்டுபிடித்திட்டு இருக்கோமே. ஏய், பாத்து இருந்துக்கோ. உன்னால இனிமே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது சொல்லிட்டேன்.
அ, அ, ரித்திகா நாங்க போயிட்டு வரோம். பாத்துக்கோ. சரிம்மா. இவ அவ இல்ல. இல்ல எனக்கு புரியல. இந்த அயலி ஏடியா இருக்க சான்ஸே இல்ல. கன்ஃபார்ம்டா இது ஏடி இல்ல. எப்படி சொல்ற நீ? ஏய், எனக்கு ஏடியை பத்தி நல்லா தெரியும். அவ கோவப்பட்டா என்ன நடக்கும்ன்றதும் எனக்கு நல்லா தெரியும். இப்போ உன் மாமியார் அயலிய ரொம்ப ஹார்ஷா திட்டிட்டு போனாங்கல்ல, ஆனா அயலி அதுக்கு பெருசா ரியாக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப சாதுவா இருந்தா. இதே இவ உண்மையான ஏடியா இருந்திருந்தா இந்நேரம் உன் மாமியாருடைய கண்ணம் பழுத்திருக்கும். வர்மா, இதெல்லாம் எனக்கு தெரியல. இவ ஏடியா வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா இவ கண்டிப்பா போலீஸா இருக்க நிறைய சான்ஸ் இருக்கு. என்ன நம்ப வர்மா. சரி, நான் அது இல்லைன்னு சொல்லவே இல்லையே. ஆனா அயலி ஏடி இல்ல. ஷீ சம்திங் எல்ஸ். வர்மா, இப்போ இவ யார் என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன செஞ்சா இவளோட ஒரிஜினல் முகம் என்ன நமக்கு தெரியும்? அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன். நேர வரும்போது சொல்றேன். அதை மட்டும் சொதப்பாம கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணா கண்டிப்பா அயலியை பத்தின உண்மையை கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணு. Happy Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. இந்தாம்மா. அப்படியே எல்லாருக்கும் கேக் கட் பண்ணி கொடுமா. கைஸ், இது என்னோட 50th பர்த்டே. என் பர்த்டே அன்னைக்கு தான் நான் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணேன். நான் டியூட்டியில ஜாயின் பண்ணி 27 இயர்ஸ் ஆகுது. வருஷங்கள் ஓடி போனதே தெரியல. 27 இயர்ஸ்ல நிறைய சர்க்கிள்களை பார்த்திருக்கேன். எஸ், அது மட்டும் இல்ல கைஸ், நிறைய சக்சஸையும் பார்த்திருக்கேன். அதுக்கு முக்கிய காரணமே உங்களோட சப்போர்ட் தான். உங்க சப்போர்ட் இல்லாம என்னோட சக்சஸ் சாத்தியமே இல்லை. அதுக்காக இந்த நேரத்துல உங்க எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சோ மச். இன்னும் நாம நிறைய சக்சஸ பார்க்கணும். எஸ், அதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் வேணும். உங்களோட கிரேடும் இன்க்ரீஸ் ஆகணும். எனக்கு என்னன்னா, மக்கள் நிம்மதியா எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும். இதுதான் என்னோட ஆசை. கண்டிப்பா நீங்க நினைக்கிறது நடக்கும் சார். நாங்க எல்லாரும் எப்போ உங்களுக்கு துணையா இருப்போம். எஸ் சார். உங்களை மாதிரி ஒரு ஹானஸ்டான ஆபீசர் எங்களுக்கு சீஃபா கிடைச்சது எங்களோட லக்கு தான்.